அன்பார்ந்த மாணவர்களே, முதல் மாணவன் நீங்க கூப்பிட்டீங்கல்ல, ஐயா கூப்பிட்டீங்க, மாணவர்களே வந்துட்டேன். விழாவிலே கலந்து கொள்வதற்காக வந்திருக்கின்ற பெருமக்களே, நான் ரொம்ப மகிழ்ச்சியோடு இருக்கிறேன். ஆனாலும் இந்த விழாவை இப்படி நடத்துவதற்கான காரணத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்பினேன். சில பேர் இதுக்காக வந்திருக்கிறார்கள், நீங்களே எழுதி நீங்களே வெளியேறீங்களே என்றெல்லாம் கேட்கிறார்கள், சொல்லுகிறார்கள். அப்படி பண்ணணும்னு தான் பண்றேன். தவறுதல எல்லாம் ஒன்றும் பண்ணல. பெரும்பாலும் தவறுதல நான் பண்ண மாட்டேன். எதையும் நல்லா யோசிச்சுதான் சரியா செய்வேன். மீறி ஏதாவது ஒன்று ரெண்டு போகலாம். பொதுவா நான் நல்லா இருக்கேன். நீங்க ஒவ்வொருத்தரும் என்ன நல்லா இருக்கீங்களான்னு கேட்க முடியாது இல்லையா? அதனால இதை சொல்றேன். நல்லா இருக்கேன். ஆனா இந்த முதுமைக்குள்ள குணம் குறிகளும் உண்டு. அதெல்லாம் சமாளிச்சுட்டு தான் போறேன். மூளை சரியா இருக்கு. இப்ப அடுத்த ஜூலைல 6 புத்தகம் கொண்டு வரேன். அடுத்த டிசம்பர்ல என்னையமா சிலப்பதிகாரம் 6 அடுக்கு. இதுவரையில யாரும் அப்படி நினைச்சதே இல்லைன்னு 2 பேர் எனக்கு கருத்து சொல்லிரு. இந்த மாதிரி ஒரு பதிப்பு போடலாம்னு இதுவரைக்கும் யாருக்கும் தோன்றுவது கிடையாதுன்னு 2 பேர் எழுதியிருக்காங்க. அது மாதிரி பண்றேன். இதுதான் என்னை பற்றி உங்களுக்கு தெரிவிக்க வேண்டிய முக்கியமான ஒரு கருத்து. இப்ப இங்க நான் சொல்ல போறதெல்லாம் எதையும் விளக்க போறதும் இல்லை, விரிவா சொல்ல போறதும் இல்லை. இந்த செய்தி அறிக்கை படிக்கிறாங்கல்ல, அதுல தலைப்புச் செய்திகள் அந்த மாதிரி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாருக்கும் நேரம் கொடுக்கணும். என்னுடைய கோளாறுகள்ல ஒண்ணு பேச ஆரம்பிச்சா நிறுத்துறது இல்லை. இப்போ வீட்டுக்கெல்லாம் எங்க வீட்டுக்கு ஒரு தடவை வந்தாலும் அப்புறம் வரமாட்டாங்க, ஓடி போயிடுவாங்க. யாருக்காவது சந்தேகத்தை நீங்க வந்து பார்க்கலாம், நான் ஒன்னும் போய் சொல்லல. தைரியம் இருந்தா வாங்க. அதை இங்க வந்துடக்கூடாதுங்கிறதுல ரொம்ப கவனமா இருக்கிறேன். அதனாலதான் விரிவுரை விளக்க உரையெல்லாம் ஒன்று வேண்டாம் என்று நினைக்கிறேன். இந்த வரவேற்பு நன்றி இதெல்லாம் நான் தவிர்க்கிறேன். பெரும்பாலும் நம்ம உரை மேடைகள் சடங்கு சம்பிரதாயங்கள் நிறைந்தனவாக ஆகிவிட்டன. வரவேற்புரைன்னா அவர் பாட்டுக்கு 1 மணி நேரம் பேசுறார், சொற்பொழிவு. நன்றி உரை சொல்ற ஆளு நன்றியவே மறந்துட்டு இந்த பேசணவங்களை பத்தி எல்லாம் இவர் ஏதோ தலைவர் போல நினைத்து கொண்டு பேசிக்கிட்டே இருக்கிறார். இந்த மாதிரி நிலைகள் போகணும். நன்றி சொல்ற வழக்கம் இந்தியன்ஸுக்கு கிடையாது, தமிழ்நாட்டில் கிடையாது. நான் சொல்றேன், நாங்க சொல்ற வழக்கம் இல்ல. நீங்க சொன்னீங்கன்னா ஐசா பைசான்னு உருதுல சொல்றோம் பாருங்க, அதோட தீர்ந்து போச்சு. இந்தாங்க இதை வச்சு நன்றி, தீர்ந்து போச்சு. நமக்கு அப்படி இல்லை. திருக்குறளா இருந்தாலும் எங்கேயும் பாத்தீங்கன்னா நன்றி சொல்லலே இருக்காது. நன்றி மறவாமை தான், நன்றியை நினைத்தல் தான். ஒரு பிச்சைக்காரனுக்கு யாருக்கோ ஒருத்தர் உதவி செய்யும், சிரிச்சிட்டு நம்மளை பாக்குறோம் பாருங்க, அது நன்றி தானே. நன்றி என்ன சொல்லணும்? தமிழனுக்கு நன்றி சொல்லி கொடுக்கறதுக்கு யார் உலகத்தில் தகுதி உள்ளவங்க இருக்கிறாங்க? அதனாலதான் அதெல்லாம் வேண்டாம் என்று நானே அதை விளக்க வேண்டும் என்று கருதி இதை கூறுகிறேன். பிறகு இந்த நூலாசிரியரே நூலை வெளியிடுவது என்பதை பற்றி 2 சொல்லணும்னு நினைக்கிறேன். அது திமிரு இல்லை, செருக்கு இல்லை. அந்த நூல் ஏன் வந்ததுங்கிறத பற்றி நோக்கத்தை நான் சொல்ல முடியுமே தவிர வேறு யாரும் சொல்ல முடியாது. அதை தவிர இன்னொரு பிரச்சனை அதுல வந்தது. இவங்களெல்லாம் யார முதல்ல போடுறது, யார 2வது போடுறது, யார புத்தகம் வெளியிட சொல்றது, இதுல ரொம்ப கவலையோட பண்ணி பார்த்தேன். ஒன்னும் சரியா வரல. இது யாரும் அதுக்காக வருத்தப்படுகிறவர்களும் ஒன்றும் இல்லை.
ஆனாலும் நாம முறையா செய்யணுமே அப்படின்னு சில யோசனைகள்லாம் சில பேரை கேட்டேன். நம்ம மேயர் சுப்பிரமணியத்தை கூட கேட்டேன். அவரு நல்ல பக்குவமா நழுவிட்டாரு. அதுல சிக்கல என் குடியில ஆப்பிடல. இன்னும் 2 பேரு என்ன இவங்க எல்லாம் கேட்கறது, நம்ம எழுதி வச்சிருக்கிறோம்ல அதை அப்படியே போட்டுருவோம். நான் என்ன எழுதி வச்சிருந்தேனோ அப்படியே தான் போட்டுட்டேன். அதனால அதுல ஒன்று நான் செய்யக்கூடியது வேற எதுவுமே இல்லை. ஆனால் இந்த நூல் ஏற்படுவதற்கு காரணம், முக்கிய காரணம் 10-13 ஆண்டுகளா 13 புத்தகமா 14 எழுதி அதை இப்ப ஒரே புத்தகமா ஆக்கியிருக்கிறேன். ஒரு ஆண்டுக்கு ஒரு புத்தகம் வெளியிட்டுக்கிட்டே வந்தேன். அதையெல்லாம் தொகுத்து ஒரே புத்தகமாக போட்டு அது 2 பகுதியா பிரிச்சு போட்டு வெளியிட்டு இருக்கிறோம். இது ஏன் நான் கொண்டு வந்தேன்னா, முக்கியமா நான் சொல்ல விரும்பினது இதுதான். தமிழ்ல குறைகளை எடுத்து சொல்லி திருத்துற ஆளே கிடையாது. இங்கெல்லாம் அறிஞர்கள்லாம் இருக்காங்க, அவங்களெல்லாம் நான் புறக்கணிச்சுட்டு சொல்லல. தொல்காப்பியருக்கும் நன்னூல் எழுதின பவனந்தி முனிவருக்கும் பின்னால ஒரு 8 நூற்றாண்டு வச்சுக்கோங்களேன். ஒரு 8 நூற்றாண்டா விழுந்த குப்பையை பெருக்கிறதுக்கு கார்பரேஷன் குப்பையை பெருக்காது கிடக்கு பாருங்க, எங்க பார்த்தாலும் அந்த மாதிரி கிடக்குது. நான் சொல்ல ஆரம்பிச்சேன். பல பேருக்கு குறை சொன்னார்கள். குறை சொன்னவர்கள் சொன்னதில் சொல்ற முக்கியமான குறை, இதெல்லாம் என்ன எல்லாம் வழக்கத்துக்கு வந்துட்டு பாங்கு அல்ல அப்படின்னு சொல்றேன். வழக்கத்துக்கு வந்துட்டுது, அதை ஏன் நீங்க போய் இதெல்லாம் கலப்புறீங்க? ஐயா, குடிக்கிறது, திருடுறது, சூதாடுறதெல்லாம் வழக்கத்துக்கு வந்துட்டுது. இல்லாமா இது ஒரு பெரிய பிரச்சனையா நீங்க விட்டு கலப்புறீங்களே? வழக்கத்துக்கு வந்துட்டு மக்கள் ஏற்றுக்கொண்டார்கள். குடிக்கிற எந்த மக்கள் குடிக்காரன் ஏற்றுக்காத இருக்கிறான். காந்தி காலத்துல இருந்து இப்ப நம்ம காலம் வரையில எத்தனை பேர் தலைகளை புரட்டி போட்டு பாக்குறாங்களே, ஒழிக்க முடிஞ்சுதா? அதனால விட்டுடுவாமா? வழக்கத்தை விட்டுது, மக்கள் ஏற்றுக்கொண்டார் இப்படி சொல்லுகிறார். இதை நான் ஒத்துக்கொள்வதில்லை. இன்னொரு முக்கியமானது,